அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், விவரங்கள். மிக முக்கியமான ஒரு மனுவானது இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா உள்ளிட்ட அந்த 4 பேர் தான் இந்த கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். முதலில் என்ன காரணம் என்பதை பார்த்து விடுவோம். ஏற்கனவே இந்த 4 பேரும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார்கள். ஆனால் அப்படி இணைந்ததில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது, நிறைய பணம் என்பது பரிமாறப்பட்டிருக்கின்றது. எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சொல்லி போன வாரம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு என்பது ஆர்டிகல் 32 செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில், ஒருவேளை நீங்கள் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல், எங்களது கருத்துக்களை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இந்த 4 பேரும் கேவியட் மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து இந்த 4 பேரும் சட்ட ரீதியிலான அந்த போட்டிக்கும் தயாராகிவிட்டார்கள் என்பதை தான் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அடுத்து இந்த வழக்கு எப்பொழுது விசாரணைக்கு வந்தாலும் இந்த 4 பேருக்கும் முதலில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டு அபிஷியலான நோட்டீஸ் மாதிரியானவை கொடுக்கப்பட்டு அவர்களது கருத்துக்கள் கேட்டதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கும். எனவே ஒரு ஸ்மார்ட் மூவாக இதனை இந்த 4 பேரும் செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.